வணக்கம் மக்களே, வாங்க சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த சம் பாருங்கள். ஓகேங்களா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து இதை மட்டும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி மாடல் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இங்கே 2 இருக்கணும். ஓகேங்களா, இங்கே 2 இருக்கணும். இருந்தால் நான் ஒரு சொன்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே 2 இருக்குது. ஓகே, இந்த 3 வந்து எப்படி பிரிக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் 3 × 2ன்னு பிரிக்கலாம், இல்லை 1 × 6ன்னு பிரிக்கலாம். ஸோ நான் 3 × 2ன்னு பிரிக்கிறேன். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வருது. அந்த 5 தான் அங்கே வரணும். ஓகேங்களா, ஸோ 3 × 2ன்னு பிரிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 3 × 2 வந்து √3 √2ன்னு எழுத சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, எழுதிட்டு இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் அப்படியே போட்டுக்குங்க. ஓகேங்களா, முடிஞ்சிச்சு. இதை சால்வ் பண்ணியாச்சா? இப்போ அந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே ப்ராக்கெட் போட்டுக்குங்க. 1 / அதே தான் வந்திருக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? இதே தான் வரும். √3 + √2. இதை சால்வ் பண்ணியாச்சா? இப்போது 1/√3 + √2 இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே எழுதிக்குங்க. √3 + √2 இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த 1 / √3 + √2 இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நல்லா நான் வச்சுங்க. √3 √2 மேலே எழுதிக்குங்க. ஓகேங்களா, எழுதியாச்சா? நல்லா கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ். ஓகேங்களா, இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். மைனஸ் போட்டுக்கிட்டேன். கீழே நீங்கள் ரூட்லாம் பார்க்கக்கூடாது. 3 × 2 அதை மட்டும் தான் எழுதிக்கணும். இங்கே என்ன சைன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மைனஸ் தான் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் மைனஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? நமக்கு 1 கிடைக்கும். அப்படி இந்த 1 அப்போ கீழே 1 தான். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். √3 + √2 இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -√3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +√2. ஸோ இப்போது +√3 -√3 கேன்சல் ஆகிடும். 2 √2 இருக்குது. ஸோ அப்போ 2√2 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இந்த மெத்தட் வந்தால் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடணும், அடுத்தது இதை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டெக்ல சந்திக்கலாம். நன்றி மக்களே.